இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் பாரதி, எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன சார் இருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா சாப்பிட்டா தானே சரியா இருக்கும். சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், சாப்பிட போறேன்டா. எல்லாத்தையும் இவருக்கு விளக்கமா சொல்லி புரிய வைக்கணும். சரி, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது தானே நம்ம வேலை. டாக்டர் என்னென்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? மாத்திரை சாப்பிட சொன்னாரு. கையில அடிபட்டு இருக்கிறதால கைய தூக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதை மறந்துட்டீங்களா? என்ஜாய் என்ஜாய். என்ன நடக்குதுங்க? பாரதிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆதிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பா. இவளுக்கு இந்த உரிமையெல்லாம் இந்த வீட்டுல யாரு கொடுத்தது? இப்பவே இதை மித்ரா கிட்ட சொல்லணும். வர வர மித்ராக்கு ஆதியை நல்லபடியா பாத்துக்கணுங்கிற பொறுப்பே இல்லாம போச்சு. அதனாலதான் இந்த பாரதி இந்த சமயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் அந்த பாரதிக்கு தெரிஞ்சிருக்கே. இவள மித்ரா, எழுந்திரி. என்ன தூக்கம்? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ தூங்கிட்டு இருக்க. என்ன நந்தினி, எதுக்கு இப்ப தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன தலை போற விஷயம்? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை. என்ன சொல்ற? ஆதிக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? நீ பாட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தி இதுதான் சமயம்னு ஆதி கிட்ட ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரு? பாரதியா? வேற யாரு? நீயே வந்து அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாரு. வா. இவளா? வா. நந்தினி, என்ன பண்ண போற மித்ரா? ஆதி முன்னாடி நீ அவளை என்ன பண்ணாலுமே அவளுக்கு தான் அது பிளஸ்ஸா மாறும். அது மட்டும் இல்ல, ஆதி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அது கூடவா உனக்கு தெரியல? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அவளை என்ன பண்ணும் நான் சொல்றேன். ஓஹோ, இதுங்க ரெண்டும் அண்ணி அண்ணனுக்கு சாப்பாடு விட்டுறத பார்த்துட்டு கோவமா இருக்காங்க போல. இதுங்க ரெண்டும் சும்மா இருக்காதுங்களே. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. சரி சொல்லு. இங்க பாரு மித்ரா, அந்த பாரதிய கண்டிப்பா அடிக்கணும். ஆனா அடிச்சது யாருன்னே யாருக்கும் தெரியாத மாதிரி அடிக்கணும். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். நான் இப்ப போயிட்டு வீட்டோட கரண்ட கட் பண்ணிடுறேன். அந்த பாரதி ஆதிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இந்த வழியா தானே வருவா. அப்போ நீ பாரதிய பலார்னு கண்ணும் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடு. அடிச்சது யாருன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிக்கணும். சூப்பர். அவ வரட்டும். அப்படியே கழுத்தை திருப்பிக்கிற மாதிரி அவளை ஓங்கி நாலு அற விடுற. சரி, நீ போ. நான் போய் மெயின் பண்றேன். ஓகே ஓகே. அடி பாவிகளா, எப்படி எல்லாம் பிளான் பண்ணுங்க பாருங்க. ஆனா இந்த பிளான் ரொம்ப மொக்கையா இருக்கு. சரி, அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு அப்படித்தானே யோசிக்க முடியும். ஆனா நாம சும்மா விடக்கூடாது.
ஐயோ 2 போச்சே. ஐயோ ஐயோ என்ன பாரதியை இன்னும் காணோம்? 2 பேரும் சேர்ந்து பிளானா போடுறீங்க. இப்போ என் பிளான பாருங்க. இரு இரு. அடி பாவி. என்ன எதுக்கடி அடிச்ச? ஐயோ நீ எதுக்குடி இப்போ இங்க வந்த? அந்த பாரதி நினைச்சு உன்ன அடிச்சிட்ட. ஐயோ சாரி நந்தினி. ஏய் அதுக்கு நீ இப்படி அடிப்ப? என்ன அடி தெரியுமா? சாரி நந்தினி, சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். நீ அப்படி போடு. நல்ல அடி வாங்கினியா? பாரதி நீங்க பிளான் போடுறியா? ஐயோ சாரி சார். அது கால்ல ஏதோ பட்ட மாதிரி இருந்துச்சு, தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். சாரி சார். இட்ஸ் ஓகே பாரதி, நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லியே. ஓகே சார், மாத்திரை சாப்பிட்டு நீங்க படுங்க, நான் வரேன். பிளேட் வரேன். பாரதி குட் நைட். குட் நைட். டேய் டேய் என்னடா சிரிப்பு? உலகத்தை நினைச்ச சிரிச்ச. நல்லது பண்றவங்களுக்கு இப்போ காலமே இல்ல.